ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிரர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மிரரை வச்சு ரொம்ப சிம்பிளாக, நிறைய திங்ஸ் எதுவும் இல்லாமல் சிம்பிளான திங்ஸை வச்சு சூப்பராக டிசைன் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காட்டன் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். சுகர் பீடை ஃபஸ்ட்டு வந்து இந்த மிரரை சுற்றி வர மாதிரி ஒரு லைன் கொடுக்க போகிறேன். நான் ரெண்டு பீடாக தான் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், இதே மாதிரி நெருக்கமாக எந்த கேப்பும் இல்லாமல் அந்த மிரரை சுற்றி இந்த சுகர் பீடு வந்து கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். இந்த மிரரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. ரொம்ப நிறைய திங்ஸ் இல்லாமல் வெறும் பீட்ஸை வச்சு மட்டுமே இந்த மிரரை வந்து சூப்பராக கவர் பண்ணலாம். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிகிட்டே வாங்க. த்ரெட்டு மட்டும் எங்கேயும் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சிம்பிளாக ஒரு ரவுண்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு எந்த த்ரெட் ஒர்க்கோ ஸ்டோன்ஸோ எதுவுமே தேவையில்லை. வெறும் பீடை வச்சு மட்டுமே சிம்பிளாக சூப்பராக பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு பீட் போட்டு நான் வந்து இங்கே எண்டு நாட் போட போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயின் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பீடு மேலே இந்த செயினை போட்டு நான் லாக் பண்ணுறேன். இப்படியும் நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லாக் ஆயிடுச்சு. சிம்பிளாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம ஷார்ட் டைமில் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த சைஸ் பீடு. இப்போ பாருங்கள், இந்த பீடை ஃபுல்லாக இந்த சுகர் பீடை சுற்றி கொடுத்துக்கிட்டே வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ண முடியும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அப்படியே செகண்ட் லைன் கவர் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ நம்ம முடிச்சிடலாம். இதே மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம அங்கங்கே கொஞ்சமாக ஒட்டி இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்லாம் ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை இதுக்கு மேலே போட்டு லாக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நிறைய திங்ஸ் இல்லாமல் கொஞ்சமான திங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இந்த மிரரில் நாளைக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.